ஹலோ ஷேடர்ஸ், இந்த வீடியோவில் வில்லியம்ஸ் ஆர்ஸ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் செக்ஷன் போங்க, கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்லேருந்து செகண்ட் ஆப்ஷனில் இருக்கும். அந்த இண்டிகேட்டரை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட் தான், நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பீரியட் ஆப்ஷன் வந்து 14 தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா SMA 20 வந்து ஆட் பண்ணணும். அண்ட் SMA 20 நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களும் வந்து SMA 20 வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வில்லியம்ஸ் ஆர்ஸ் ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்னன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மேலே ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைனை கட் பண்ணி மேலே போதும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓவர் பை ஆப்ஷனில் இருக்குது. செகண்ட் கீழே உள்ள லைனை கட் பண்ணி மார்க்கெட் இன்னும் கீழே வரும்போது ஓவர் செல் ஆப்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் ஓவர் பையில் இருந்து கட் ஆகும்போது நம்ம செல் என்ட்ரி எடுக்கணும். அதே மாதிரி ஓவர் செல்லில் இருந்து மார்க்கெட் கட் பண்ணி மேலே வரும்போது நம்ம வந்து பை ஆப்ஷன் எடுக்கணும். இந்த மிடில் இருக்கும்போது நம்ம என்ட்ரியை அவாய்ட் பண்ணணும். ஸோ இங்கே கட் பண்ணி கீழே வர அதே டைமில் இங்கே வந்து SMA லைனை கட் பண்ணி கேண்டில் வந்து கீழே வந்தால் மட்டும் நெக்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி எடுக்கணும். அதே மாதிரி ஓவர் செல்லேருந்து கட் பண்ணி மார்க்கெட் மேலே போகும்போது SMA லைனை வந்து கேண்டில் கட் பண்ணிட்டு மேலே போகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும், இல்லைனா என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கட் பண்ணி கீழே வருது. பட் இது வந்து ஓவர் செல்லில் இருக்குது, அதனால கீழே வருது. நான் என்ன ரூல்ஸ் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா மேலேருந்து கட் பண்ணி கீழே வரணும். அண்ட் இதை கட் பண்ணி கீழே வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம். பட் அதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கணும். இது ரெண்டு இண்டிகேட்டரும் இல்லாமல் ப்ளஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் பார்க்கணும். ஓகே, ஓவர் பையில் இருக்குது. கரெக்டாக வந்து SMA லைனை கட் பண்ணி கீழே வந்ததுன்னா நம்ம தாராளமாக செல் என்ட்ரி எடுக்கலாம். கட் ஆயிடுச்சு. கட் ஆகி SMA லைனுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சுட்டா ஓகே, டவுன் என்ட்ரி. பட் ப்ராப்பர் க்ளோஸ் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ப்ராப்பராக க்ளோஸ் வச்சுருக்கலாம். ப்ராப்பர் க்ளோஸ் இல்லை, பட் இது வந்து என்னோடய ரிஸ்க்கு தான். ஓகே, இங்கே பாருங்கள், ஹீரோ CHF கீழே உள்ள லைனை கட் பண்ணிட்டு மேலே போகுது. அட் த சேம் டைம் SMA லைன் கேண்டில் வந்து SMA லைனை கட் பண்ணி மேலே போகுது. ஸோ என்ட்ரி எடுக்கலாம். ஸோ பை என்ட்ரி. இப்போ செல் ஆயிடுச்சு. ஹீரோ CHF பை சைடில் இருக்குது. ஸோ டவுன் சைட் மார்க்கெட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் நான் வந்து எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அண்ட் பை சைடும் இதே மாதிரி தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும், சரிங்களா? இன்கேஸ் இது வந்து நெகட்டிவானாலும் பரவாயில்ல, அண்ட் மார்ட்டிங்களில் நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ரீசன் தெரியணும். ஸோ எதனால் இந்த இடத்துல அப் கொடுக்கணும், இல்லை எதனால் இந்த இடத்துல டவுன் கொடுக்கணும் அப்படின்றது. ஒன்ஸ் நீங்கள் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ரிவோக் பண்ண முடியாது. ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ நீங்கள் அப் டைரெக்ஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா சாலிடாக ஒரு 2 ரீசனாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எதனால் நீங்கள் அப் கொடுக்க போகிறீங்க. ஒன்று கேண்டில் பேட்டர்ன் இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அப் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். இல்லை இண்டிகேஷன் உங்களுக்கு இருக்குது, இண்டிகேட்டர் இருக்குது, 2-3 இண்டிகேட்டர்லையும் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து என்ட்ரி எடுக்கலாம். பட் அதுலேயும் எந்த ஒரு இண்டிகேட்டரும் 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது. ஸோ எந்த ஒரு இண்டிகேட்டரையும் நம்பி இண்டிகேட்டர் மட்டும் நம்பி நீங்கள் ட்ரேட் பண்ணவே வேணாம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை வந்து நீங்கள் உருவாக்குங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஒரு கன்ஃபர்மேஷனாக இண்டிகேட்டர் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா
கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தென் நான் விஐபி குரூப்பில் சிக்னல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரீயாகவே, நீங்கள் அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு என்னோடய குவாடாக்ஸ் லிங்கில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். குவாடாக்ஸ் லிங்க் வந்து டெலகிராமில் உள்ள பேஜில் நம்ம டெலகிராம் சேனல்லையே வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு டைரெக்டாகவே வந்து டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.